டாக்டர். ஏன் சமாதானம் வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நம்ம மெடிசனுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ரியலி வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எடுத்த உடனே நீ கையை கொடுத்தாது என்ன ஆகப்படுது? டாக்டர் செலவு தான் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இல்லையா ரொம்ப சீப்பா தயாரிக்க வேண்டிய மருந்தாச்சு. அதுவும் என்ன சாதாரணமான மருந்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உலகத்திலேயே டிபிக்கு யாருமே கண்டுபிடிக்காத மருந்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஐயா. அதை ப்ராசஸ் பண்றதுனா கொஞ்சம் டைம் தான் ஆகும். இட் வில் டேக் டைம். உள்ள ஒரு ஆப்ரேஷன் கேஸு கத்திரிக்கோலை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டான்னு ஒரு சந்தேகம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நல்ல காஸ்ட்லி கத்திரிக்கோலையா இம்போர்ட்டட். சார் டிபிக்காக ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு மருந்து கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறது. கஷ்டப்படவே இல்லை சார், தற்செயலா கண்டுபிடிச்சோம். பெரிய பெரிய விஷயம் இல்லாம தற்செயலா கண்டுபிடிச்சது தானே. இவ்வளவு தற்செயலா ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். என்னாச்சு தெரியவில்ல, இதுக்கு ஒரு மருமாறு தான். அவன் இந்த டிபி வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். பார்த்தா வியாதி குணமாகவே இல்லை. சரி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். எங்க லேபரேட்டரிக்கு வந்தான். இருந்த மருந்தெல்லாம் ஒன்னா கலந்தான், குடிச்சுட்டான். ஆள் சாகல, டிபி குணமாயிடுச்சு. இது பார்த்தது இதாண்டா மருந்துன்னு அதை கண்டுபிடிச்சுட்டு, இவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு நான் பெரிய ரிசர்ச் ஏதோ பண்ண மாதிரி அழுத்திக்கிது. அதுக்கப்புறம் எத்தனை எலி குரங்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணாரு. பாவம், எலி குரங்கு எல்லாம் செத்து போச்சு. அந்த மருவா இருக்கான அவன் சரியான அல்பாயுசு சார். 6 மாசம் இருந்தா ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல புகையல்னு போட்டான். என்ன சார் இது? அவர் சத்தத்துல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல சார், நம்ம டாக்டருக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். ஆமா அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டம் தான். என்ன சமாதானம்? மருந்தை நிறைய தயார் பண்ணி மார்க்கெட் பண்ண வேண்டியதானே டாக்டர். மருந்து தயாரிக்க வேண்டிய செலவு என்னமோ கம்மி தான். லைசன்ஸ் வாங்க வேண்டிய செலவு தான். மேலேந்து கீழே வரைக்கும் எவ்வளவு பேரை கவனிக்கணும். இப்பவே செலவு காட்ட ஆரம்பிச்சுட்டேன். நான் வரேன் டாக்டர். இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிட்டியா? என்ன உடம்பு அழைச்சுட்டே போறது உனக்கு? இது சாப்பிட்டியா? நல்ல குண்டா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்புறம் எனக்கு. சார் நம்ம மருந்தை மார்க்கெட் பண்ண வேண்டியது தானே? எஸ், we shall market it, we shall market it. ஹலோ ஃபாதர், வாங்க 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 வாங்க, பார்த்து தாடி மாட்டிக்கு போடுங்க, வாங்க. ஓகே பாருங்க வாங்க. இந்த பையன் நமக்கு வேண்டி கையில அது அடிபட்டு. ஏண்டா கையில அடிபட்டுண்டா? கையில அடிபட்டா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கையை வெட்டி போட்டுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? மாதா கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுப்பியா? மூஞ்சிய மோர கட்டிங்க பாரு, கையில அடிபட்டுக்கிறானா? என்ன மரத்து மேலே ஏறிய? மரத்து மேலே ஏறுற வயசு ஆறுது உனக்கு? மூஞ்சியும் மோர கட்டியும் மீசையும் அவனும் காலில் ஒரு காலில் முக்கால் பேண்ட்டு, ஒரு காலில் முழு பேண்ட்டு. மருந்து போடி அவனுக்கு. திட்டினதெல்லாம் ஒன்ன என்ன இல்லை. ஒண்ணும் இல்லை டாக்டர், சின்ன காயம் தான் டாக்டர். எனக்கு தெரியாத சின்ன காயம் என்ன? இந்த மாதிரி தான் நான் மிரட்டணும். அப்பதான் நாளைக்கு திரும்பி மரத்து மேலே ஏற மாட்டான். இல்லை மரத்து மேலே ஏற வயசு ஆகுது அவனுக்கு. நம்ம ஊர்ல ப்ரொஹிபிஷன் எடுத்தா அவன் மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சு விட்டான். அப்புறம் ஃபாதர், உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஐ மீன் உங்க சர்ச் எல்லாம் எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல ஜனங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கையா வர வர ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. என்ன சொல்ல முடியும்னு தோணல டாக்டர். மனுஷங்க தரம் குறைஞ்சதுல இருந்து நீங்க சர்ச்சுக்கு வரவங்க டிசிப்ளின்டா ப்ரே பண்றாங்க, வந்து ப்ரே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா எங்க கோயில்களுக்கும் வராங்க. அதுவும் இந்த பொம்பளைகள் அங்க வந்து என்ன பேச்சு தெரியுமா? அவாத்து பொண்ணுக்கு ஏன் ஒன்றும் கல்யாணம் ஆகல, இவாத்து மாப்பிள்ளைய கொண்டாட்டிய தள்ளி வச்சு விட்டான். இதெல்லாமா கோயில்ல வந்து பேச்சு கிராச்சாரம் ஒன்றும் இல்லை. ஒரு காலட்சேபம் உபன்யாசம் போறாங்க. போயிட்டு வந்து வீட்டில் என்ன பேச்சு தெரியுமா? அந்த பாகவதர் குரல் என்னமா இருந்தது தெரியுமா? அசல் டி.எம். சௌந்தரராஜன் தான். எல்லாரும் அந்த மாதிரி பேசுறாங்களே, ஏதோ சில பேர். முக்கால்வாசி இடத்துல அப்படிதான் நடக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் நான் தெருவில் போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னால 2 பொம்பளைகள் ஏதோ காலட்சேபத்திலேருந்து வரா போயிட்டு இருக்கா. அவ போயிட்டு இருக்கா, அவ பின்னால் நான் போயிட்டு இருக்கேன். நான் அவளை ஃபாலோ பண்ணல, அவ பின்னால் போயிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தி சொல்றா இன்னொருத்தி கிட்ட, இந்த ராமர் சீதையை பார்க்கிற கட்டத்தில் அப்படி ஜெகஜோதியா வந்தாலே. சீதை அப்படி வர்ணிக்கிறாங்க கேளுங்க. அப்படி ஜெகஜோதியா வந்தாலே அந்த சினிமா ஸ்டார் யாருடி கேக்குறாரு. நோ டாக்டர், யூ ஆர் எக்ஸாஜரேட்டிங். நீங்க ஒன்னா ஒரு நாள் ஒரு உபன்யாசத்துக்கு போகணும். அநேகமா கதை சொல்ற பாகவதரை யாரெல்லாம் சினிமா ஸ்டார் இருந்தா கதையை விட்டுட்டு அவளை பத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சிருவார். நான் எதுக்கு சொல்றேன்? ஜனங்களுக்கு பெரிய விஷயங்கள் எடுத்து சொல்றவா தாங்க சில்லறத்தனமா பேசக்கூடாது. அதனாலதான் கடவுள் நம்பிக்கையே குறையும். தப்புடா. மனுஷங்க தரம் குறைஞ்சதுல இருந்து கடவுள்கிட்ட மனுஷங்கள் நம்பிக்கை குறைஞ்சது அர்த்தம் இல்லை. மனுஷங்க தவறா நடக்கிற நிலைமை ஏற்பட்டா ஆண்டவனுக்கு மனுஷங்கிட்ட வந்து நம்பிக்கை குறைஞ்சதான் சொல்லணும்.
அதுல ஏதோ அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். ஏதோ யாருன்னா ஒருத்தருக்கு புரியணும், அவ்வளவுதானே. பிறகு ஏதோ இருக்கு அர்த்தம். மனுஷன் தரம் ஆண்டவனோட தரத்தோட அது இல்லை, ஆண்டவர் தரம் குறைஞ்சு மனுஷன் ஏதோ இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருவேன் நானு. மனுஷன் தரம் வந்து ஏதோ இருக்கு. வருவேன், நான் வந்துடுவேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுவேன். யார் போட்டது மருந்து? இந்த டாக்டரா? இல்லைங்க, கம்பவுண்டர். ஓ, நீ தப்பிச்ச. ஜோக் ஜோக் ஜோக். சொல்லுங்க ஃபாதர், என்ன விஷயம்? உங்களால எனக்கு ஒரு உதவியா? என்ன சொல்லுங்க. இந்த பையன் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். எவங்க எட்டப்படல நம்ம ஊர்ல வேலை இல்லாம? எவனை பார்த்தாலும் வேலை இல்லாம தான் திண்டாடுறான். இவன் கூட வேலை இல்லாம தான் இங்க வந்திருக்கான். நான் நேற்று பேப்பர் படிச்சேன் டாக்டர். அதுல ஒண்ணு போட்டிருந்தது, ஆ. போன மாச கணக்குப்படி வேலை இல்லாம திண்டாடுற எண்ணிக்கை 1000 குறைஞ்சிருக்கேன்னு போட்டிருக்காங்க. அதுல என்ன தெரியுது? 1000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கேன்னு தானே. நீங்க அதுக்கு அடுத்த பக்கம் போட்டிருந்த நியூஸை படிக்கல, நான் படிச்சேன். கிணத்துல விழுந்து செத்து போனவங்க எண்ணிக்கை 1000 அதிகமா இருக்குன்னு போட்டிருக்கான். வேலை கிடைக்காதெல்லாம் போய் முதல்ல கிணத்துக்குள்ள விடுறான். ஏன் எண்ணிக்கை குறையாது? குறையும் குறையும். ஒரு பையன் விஷயம். நீங்க சொன்னப்பறம் அப்புறம் மேல என்ன? என்ன பேரு? மைக்கேல். பையனை கேட்டேன், என்ன பேரு? மைக்கேல். மைக்கேல். என்ன வயசு? 26. 26 வயசு. நம்ம ஊர்ல மனுஷனுக்கு சராசரி வயசு அவ்வளவுதான். நாளைக்கே நீ பொக்குன்னு வாயப்படுதாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. உனக்கு இங்கே ஒரு வேலை போட்டு தரேன், மாசம் 60 ரூபாய் சம்பளம். சம்மதமா? சம்மதங்க. சம்மதிக்காம என்ன உன் மூஞ்சிங்க மோர கட்டிக்காம கொடுக்குற 60 ரூபாய். இது பாரு, வேலையில கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாதான் நிலைச்சு நிற்க முடியும். அதுக்காக ரொம்ப ஒழுங்கா இருந்துட்டேன்னா இன்னைக்குமே இப்படியே இருக்க வேண்டியதுதான். வர பேஷன்ஸ் எல்லாம் அப்படி இப்படி காடை காமிச்சா கையில சில்லறை சேரும். அது அவனுக்கு என்ன தெரியும், அவங்ககிட்ட கத்துக்குவேன்.